நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி. திமுக விசிக இடையே இன்று ஒப்பந்தம் கையெழுத்து ஆகும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். விசிக இரட்டை இலக்கத்துல தான் தொகுதிகளை கேட்டு பெறணும் அப்படின்னு முடிவில் இருக்கிற நிலையில என்ன நடக்கவிருக்கிறது? முழு தகவலை சொல்லுங்க. திமுக விசிக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் இன்றைக்கு கையெழுத்தாக இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. விசிக தலைவர் திருமாவளவன் காலையில 11 மணி அளவில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை அண்ணா அறிவாலயத்துல சந்திக்கிறார். இந்த சந்திப்புக்கு பிறகு திமுக விசிக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. கடந்த தேர்தலில் 6 எண்ணிக்கையில போட்டியிட்ட விசிக 4 இடங்கள்ல போட்டியிட்டாங்க. ஆனா நேற்றைய தினம் விசிகவினுடைய உயர்நிலை கூட்டம் நடந்திருந்தது. அந்த ஆலோசனை கூட்டத்துல திமுக கூட்டணியில் இரட்டை இலக்கத்துல தொகுதி கேட்டு பெற வேண்டும், 2028 மாநிலங்களவை சீட் கேட்க வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. திமுக தரப்புல விசிகாவுக்கு குறைந்தது 6 முதல் அதிகபட்சம் 8 இடங்கள் வரை ஒதுக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்கப்பெறக்கூடிய நிலையில இன்றைக்கு திமுக மற்றும் விசிக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. ஏற்கனவே திமுக கூட்டணியில 7 கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடிய நிலையில இன்றைக்கு 8வது கட்சியாக திமுக மற்றும் விசிகாவுடன் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. ஒப்பந்தம் கையெழுத்தானதுக்கு பிறகுதான் திமுக கூட்டணியில விசிகாவுக்கு இத்தனை தொகுதி அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ எண்ணிக்கை நமக்கு கிடைக்கப்பெறும். விசிகாவுக்கு கையெழுத்தானதுக்கு பிறகு தேமுதிக, மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் அப்படிங்கிறது அடுத்தடுத்து கையெழுத்தாக இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி.